Welcome everybody, let's dive into bullish and bearish elite scenario on ADA Cardano. Starting with the higher time frame, இது வந்து இப்போ லாங் டேர்ம் சார்ட்டை பார்க்க போகிறோம். இதுலேயும் நான் வந்து இப்போ லாங் டேர்ம் சார்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னடா நினைக்கிறேன், லாங் டேர்ம் வந்து எய்டா வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இருக்கலாம்னு நான் நினைச்சோன்றிருக்கிறேன். பட் அதுக்கு எங்களுக்கு ப்ரைஸ் தான் காட்டணும், என்ன நடந்துன்னு இருக்குண்டு. ஸோ இதில் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் சினாரியோ நாங்கள் வந்து ஒரு 1-2 இதுலேயும் இப்போ ஒரு சின்ன 1-2 முடிச்சிருக்கலாம் இதில். ஸோ இது வந்து இப்போ 5th June 2023 முடிச்சுட்டு அண்ட் இப்போ இதுலேயும் வந்து ஒரு சின்ன 1-2 நடந்துட்டு இப்போ இதில் வந்து ஒரு இந்த லோவர் டைம் ஃப்ரேமில் 1-2 செஞ்சுட்டு இப்போ நாங்கள் வந்து 24 அப் சைட்டுக்கு மேலே போகலாம். ஒரு செகண்டுக்குள்ளுக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்க்கு வருவோம். ஸோ உங்களுக்கு விளங்குது, நாங்கள் வந்து இப்போ இதில் கணக்கு 1-2 செஞ்ச நாங்கள் என்றால் எங்களுக்கு சூனா ஆர் லேட்டாக வந்து எங்களுக்கு ஒரு பேரபாலிக் மூவ் இப்படி ஒரு சினார் நடக்கும். ஸோ இதுலேருந்து ப்ரைஸ் இப்படி வந்து மேலே போகணும் இன்க்ரீஸ் இன் வால்யூமில். அண்ட் இது வந்து இப்போ எங்களுக்கு கிடைக்கலாம். இதான் இப்போ எங்களோட மோஸ்ட் புலிஷான சினாரியோ. ஸோ இதில் வந்து இப்போ நாங்கள் இதிலே வந்து இப்போ மேபி லோ செஞ்சுருக்கலாம் இந்த செகண்ட் வேவ் ப்ளூ வேவ் கவுண்டில் எல்லாம் ஒரு 1-2-3-4-5 முடிச்சுட்டு அண்ட் இப்போ நாங்கள் வந்து இப்போ அப்சைட் போகலாம். அண்ட் எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு விளங்குது, இப்படி நாங்கள் வந்து சின்ன ஸ்டேர் கேஸ் மாதிரி மேலே போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து இது லோ என்றால் ஸோ இப்போ பேர் மார்க்கெட் லோ முடிச்சிட்டோம் இல்லை. அண்ட் இப்போ நாங்கள் வந்து ஒரு புல் மார்க்கெட் ஃபார் அப்சைட் போகிறோம். இதில் எனக்கு என்ன பிடிக்கலண்டா சொல்லிய மாதிரி வால்யூம் எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். பட் உங்களுக்கு தெரியுது, நாங்கள் வந்து இப்போ இந்த ஹாயில் இருக்கையும் எங்களுக்கு வந்து நான் எக்ஸிஸ்டன்ட் வால்யூம் இருந்தது. ஸோ இந்த ஏரியாவில் எங்களுக்கு கணக்கு வால்யூம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இதுலேருந்து மேலே போகிறோம் என்றால் நான் வந்து இதில் வந்து இன்க்ரீஸ் இன் வால்யூம் நான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன். ஸோ இந்த வால்யூம் வந்து இதை மாதிரி எங்களுக்கு வந்து இதிலே வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லாட்டிக்கு நான் நினைக்கிறேன் வந்து இது வந்து ஒரு ஃபேக்காக தான் இருக்கலாம்டா. அது வந்து இப்போ நாங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் பேரிஷான சினாரியோக்கு வருவோம் ஒரு செகண்டுக்குள்ளுக்கு. இந்த 0.886 ஃபிபனாச்சி நாங்கள் டச் பண்ணியிருக்கிறோம். டேக்கிங் ஃப்ரம் த லோ டு த ஹையர் ஒன் வேவ் கிடைத்தீங்கன்றால் உங்களுக்கு இந்த 886 ஃபிபனாச்சி டச்சஸ் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டச் ஃபாப்ஸாக போயிருக்கிறோம். இப்போ இந்த ஒரு செகண்ட் டச்சும் இதில் செஞ்சுருக்கிறோம். இதில் நாங்கள் பார்த்தனாங்கள் என்றால் இதில் மேபி ஒரு ரீடெஸ்ட் நடந்திருக்கலாம். ஒரு 886 ரீடெஸ்ட். யா எக்ஸாக்ட்லி உங்களுக்கு விளங்குது. நானும் இது வந்து இந்த வீடியோஸில் நடுலும் சொல்கிறேன். நான் ஆல்வேஸ் வந்து எனி டைம் வந்து நீங்கள் ஒரு 886 ஃபிபனாச்சி டச் பண்ணியதென்றால் ப்ரைஸ் என்ன செய்யுதுன்றால் யூஸ்வலாக வந்து இந்த கோல்டன் பாக்கெட்டுக்கு ரீச் பண்ணிவிட்டு இது வந்து 0.618 0.66 டச் பண்ணிவிட்டு பின் திரும்ப ஒருக்க வந்து இந்த 886 ஃபிபனாச்சியை டச் பண்ணியிருந்தால் பின் இன்னும் வந்து மோர் பேரிஷாக இருக்கலாம்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம் எங்களோட கோல்டன் பாக்கெட். இல்லாட்டிக்கு இந்த 0.5 ஃபிபனாச்சி ரெசிஸ்டன்ஸாக இருந்துட்டு பின் திரும்ப ஒரு டச் பண்ணியிருந்தால் பின் வந்து உங்களுக்கு இன்னும் மோர் கன்ஃபர்மேஷன் தரும் இது வந்து இன்னும் மோர் பேரிஷாக இருக்கலாம்ண்டு. ஸோ அது வந்து இப்போ நான் பார்க்குற மாதிரி அப்படி கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்காண்டி தான் நினைக்கிறேன் இப்படி ஒரு சினாரியோ வந்து இந்த 2 சினாரியோஸ் முதல் வந்து வால்யூம் நான் எக்ஸிஸ்டன்ஸ் அதை மாதிரி இதே நாங்கள் நாங்கள் என்றால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் மோர் பேரிஷாக இருக்கலாம்னு இருக்கலாம். பட் அதுக்காண்டி ட்ரேடர்ஸுக்கு வந்து பேரிஷ் அண்ட் புலிஷும் வச்சுருக்கணும். அதுக்கான நாங்கள் வந்து இந்த புலிஷான சினாரியோ வச்சுருக்கிறோம், இந்த மோஸ்ட் புலிஷ். ஸோ இது வந்து எனி டைம் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும், நாங்கள் வந்து அப் சைட்லேருந்து போகலாம்ண்டு. ஸோ இந்த சினாரியோவில் சொல்லிய மாதிரி நாங்கள் வந்து ஜஸ்ட் ஃபார் ஆல் டைம் ஹைஸுக்கு போகிறோம்ண்டு நான் நினைச்சுருக்கிறேன். ஹையர் டைம் ஃப்ரேம் பேரிஷான சினாரியோக்கு வந்து நாங்கள் என்றால் இதில் கொஞ்சம் வந்து மோர் கொஞ்சம் சைட் வேஸ் இன்னும் வந்து ஃபார் டவுன் சைட் வரலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி 886 ஃபிபனாச்சி டச் பண்ணிக்கிறோம். கோல்டன் பாக்கெட்டை டச் பண்ணிட்டு பின் திரும்ப வந்து இந்த 886 ஃபிபனாச்சியை டச் பண்ணிக்கிறோம். இது வந்து சொல்லிய மாதிரி ஒரு ரேர் டார்கெட் ஃபார் அ செகண்ட் வேவ், நாட் ஃபார் அ ரேர் டார்கெட் ஃபார் அ செகண்ட் வேவ், நாட் ஃபார் அ பி வேவ். அதுக்காண்டி பி வேவ் வந்து டார்கெட்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து 0.382 அண்ட் 0.86 ஃபிபனாச்சியும் வந்து எங்களுக்கு வந்து யூஸ்வலாக ஒரு காமன் டார்கெட் ஃபார் அ பி வேவ்ஸ். அதுக்காண்டான் இப்படி ஒரு சினாரியோ ப்ளே பண்ணலாம்னு நான் நினைச்சுருக்கிறேன். எல்லாம் ஒரு 1-2 இதில் அண்ட் இதுலேயும் வந்து இப்போ ஒரு 1 இப்போ நாங்கள் ஒரு லாங் 2 செஞ்சுட்டு பின் வந்து இதில் அப் சைட் போகலாம். இதில் வந்து நாங்கள் இப்போ ஒரு A அண்ட் இப்போ நாங்கள் வந்து ஒரு பிக்கு மேலே போகலாம். எல்லாம் வந்து ஒரு ABC செஞ்சுட்டு பின் வந்து ஒரு பிகா AB பின் சிக்கு ஃபார் டவுன் சைட் வந்துட்டு கோல்டன் பாக்கெட் மேபி இந்த பாக்ஸ் ஏரியாவுக்கு நாங்கள் வந்துட்டு பின் நாங்கள் வந்து ஃபார் அப் சைட் போகலாம் இந்த சினாரியோவில். ஸோ இதில் வந்து நாங்கள் இன்னும் லோ செய்யலை, இன்னும் வந்து நாங்கள் ஃபார் டவுன் சைட் வந்துட்டு பின் தான் நாங்கள் வந்து ஃபார் அப் சைட் போகிறோம். ஸோ லாங் டேர்ம் வந்து எங்களுக்கு எய்டா வெரி வெரி புலிஷாக இருக்குது. பட் இப்போ நீங்கள்
டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு பார்த்துனீங்கன்னா இதில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஃபார் டான்சர் வந்துட்டு பென் ஸ்டில் நாங்கள் ஃபார் அப்சைட் போகலாம். இதில் வந்து ஏற்கனவே நாங்கள் பி ஒய்ஃப் முடிச்சிருக்கலாம். இதில் உங்களுக்கு தெரியுற மாதிரி இல்லாட்டிக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் லோவராக செய்யலாம். இல்லை வந்து ஒரு ஏபிசி பென் ஏபிசி இதில் பி ஒய்ஃப் முடிச்சுட்டு பென் திரும்ப ஒரு பிகா 1 2 3 4 5 முடிச்சுட்டு சி ஒய்ஃப் இதில் முடிச்சுட்டு பென் ஒரு 1 2 3 4 5 ஒரு டீப்பாக மூவ் செஞ்சுட்டு எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி எல்லோரும் ஃபேக் பண்ணிட்டு எல்லோரும் வந்து நினைப்பாங்க நாங்கள் ஃபார் டவுன் திரும்ப இந்த லோஸை திரும்ப டெஸ்ட் பண்ண போகிறோம்ட்டு. பட் இதில் வந்து நாங்கள் ஒரு பிரேக் அவுட் செய்ய போகிறோம். இல்லை நினைக்க போகிறாங்க நாங்கள் வந்து திரும்ப ஆல் டைம் ஹாயை போகிறோம்ட்டு. பென் இதிலே வந்து திரும்ப ஒரு ஃபேக் அவுட் செய்யும் நாங்கள் திரும்ப வந்து ஃபார் டவுன் சைட் வரலாம்ட்டு. பென் இதில் வந்து எல்லோரும் வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு பென் இதுலேருந்து நாங்கள் ஒரு புல் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு சினாரியோ இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ப்ராபபிலிட்டிஸில். அண்ட் இதான் இப்போ உங்களுக்கு இந்த சினாரியோ இருக்குது. இது வந்து எங்களுக்கு சப்போர்ட் வந்து 0.24 சென்ட்லேருந்து to 0.05 சென்ட் மட்டும் உங்களுக்கு எய்டாக இருக்குது. டேக்கிங் ஃப்ரம் த லோ to the high of one wave கிடைத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காமன் டார்கெட்ஸ் ஃபார் செகண்ட் வேவ் கிடைக்குது. 0.5லேருந்து 0.786 ஃபிபனாச்சி வந்து ஒரு காமன் டார்கெட் ஃபார் செகண்ட் வேவ்க்கு. இந்த 886 ஃபிபனாச்சி நாங்கள் டச் பண்ணினாங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே ப்ராபபிலிட்டிஸ் சேஞ்ச் பண்ணி இது வந்து இன்னும் மோர் பேரிஷாக இருக்கலாம். ஏனென்றால் இதில் ஒரு 886 ஃபிபனாச்சி டச், இதில் ஒரு 886 டச் அண்ட் இதுலேயும் திரும்ப ஒரு 886 டச் நடந்தால் பெண் நாங்கள் வந்து நான் நினைக்கிறேன் பெண் அப்படியே மோர் பேரிஷாக இருக்கலாம். இது வந்து ஒரு மேபி எல்லாம் ஒரு மோஸ்ட் பேரிஷான சினாரியோ வச்சுருக்கிறேன். ஆனால் இப்போ இதுக்கு நான் இந்த சார்ட்டில் போடல இந்த ஃபோல்டர்ஸில் எல்லாம் ஒரு ஏபிசி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு 1 2 பெண் ஒரு 3 4 5 முடிச்சுட்டு பெண் ஒரு பிகா 1 2 செஞ்சுட்டு பெண் இது வந்து 0 ப்ராஜெக்ட் மாதிரியும் போகலாம். அப்படி ஒரு சினாரியம் இருக்குது. பட் அதுக்கு முதல் நாங்கள் வந்து இந்த 86 ஃபிபனாச்சியை டச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு விளங்குது இதில் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒன் மோர் டைம் இன்னும் லோவராக வரலாம்டும் இருக்குது. இப்போ நாங்கள் மீடியம் டைம் ஃப்ரேம் புல்லிஷான சினாரியோக்கு வந்து நாங்கள் என்றால் அண்ட் இப்போ கொஞ்சம் உள்ளுக்கு ஜூம் பண்ணி நாங்கள் என்றால் இதில் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து எல்லாம் ஒரு 1 2 3 4 5 முடிச்சுட்டு ஒரு பிகா 1 2 முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு 3 4 5 செய்யலாம்ட்டு இருக்கலாம். இதுக்கே வந்து தேங் ஃப்ரம் த லோ டு ஹை ஒன் வேவ் கிடைத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செகண்ட் வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது. இதை வந்து நாங்கள் கோல்டன் பாக்கெட்டை நைஸாக டச் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபார் அப் சைட் போகலாம். ஸோ மோஸ்ட் புல்லிஷான சினாரியோ சொல்லிய மாதிரி நாங்கள் லோ இப்போ இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் இப்போ நான் உங்களுக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் இந்த லாங் டேர்ம் சார்ட் காட்டிக்க இது லோ என்றால் இப்போ நாங்கள் வந்து அப் சைட் இல்லைன்னு போகிறோம் என்றால் இதான் எங்களோட சினாரியோ எல்லாம் ஒரு 1 2 செஞ்சுட்டு இதுலேயும் ஒரு சின்ன 1 2 நடந்துட்டு இப்போ ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் டு அப் சைட் எதிர்பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் புல்லிஷான சினாரியோவில் அண்ட் இதான் வந்து நான் நினச்சோண்டிருக்கிறேன் நடந்துகிட்டுருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு ஜூம் பண்ணி நாங்கள் என்றால் இப்போ இந்த மீடியம் டைம் ஃப்ரேமோட சேமாக இருக்குது என்றால் இதுக்கு உங்களுக்கு தெரியுது நாங்கள் வந்து எல்லாம் ஒரு 1 2 3 4 இது இப்போ 4 முடிச்சிருக்கலாம். இல்லாட்டிக்கு இன்னும் வந்து லாங்கராக ஒரு 4 செஞ்சுட்டு கொஞ்சம் டீப்பராக வந்துட்டு ஒரு 4th வேவ் செஞ்சுட்டு பின் ஸ்டில் ஒரு 5th வேவ் நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நாங்கள் ஸ்டில் இல்லை ஒன் மோர் டைம் எதிர்பார்க்கலாம் ஒரு ஹாய் டேக்கிங் ஃப்ரம் த லோ ஆஃப் செகண்ட் வேவ் டு ஹை ஆஃப் தேர்ட் வேவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4th வேவ் சப்போர்ட் ஏரியா கிடைக்குது. இது வந்து 0.236 ஃபிபனாச்சிலேருந்து 0.618 இந்த 0.618 நாங்கள் டச் பண்ணினாங்க என்றால் பின் இந்த சினாரியோ வந்து அப்படியே இன்வேலிட். நாங்கள் வந்து எல்லாம் ஒரு 4th வேவ் வந்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஸ்டில் ஒரு 5th வேவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ண்டு. ஏனென்றால் அவ்வளோ லோவாக வந்து யூஸ்வலாக வந்து ஒரு 4th வேவ் வரக்கூடாது. ஸோ அதான் உங்களுக்கு இதில் போட்டிருக்கிறேன் இன்வாலிடேஷன் அண்ட் வேவ் 2 ஹேப்பனிங். இது நடந்தென்றால் இப்போ நாங்கள் வந்து ஒன் மோர் டைம் இன்னும் எதிர்பார்க்க தேவையில்லை ஃபார் 5th வேவ். இப்போ நாங்கள் வந்து அப்படியே இந்த சினாரியோக்கு வருவோம். இதில் வந்து நாங்கள் ஒரு 5th வேவ் முடிச்சுட்டு ஏற்கனவே எல்லாம் ஒரு 1 2 3 4 5 முடிச்சுட்டு அண்ட் இப்போ நாங்கள் வந்து டீப் அப் மூவ் கொரெக்ஷன் டு தி டவுன் சைட் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சினாரியோ வந்து பேண்டு எங்களுக்கு இதோட சேமாக இருக்கலாம். எல்லாம் வந்து ஒரு A B சின்னு செஞ்சுட்டு சொல்லிய மாதிரி இந்த லாங் டேர்ம் சார்ட்டில் உங்களுக்கு சொல்லிய மாதிரி இதில் பெயின் ஒரு பி வேவ் ஹாயாக பி வேவ் முடிச்சுட்டு பெயின் ஸ்டில் நாங்கள் வந்து ஒரு மூவ் டு தி டவுன் சைட் எதிர்பார்க்கலாம். ஸோ இல்லை ஒன் வேவ் இல்லாட்டிக்கு இதில் ஒரு A வேவ் நாங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இது எப்போ நடக்குமெண்டா சொல்லிய மாதிரி நாங்கள் வந்து இந்த 0.618 நாங்கள் வந்து டச் பண்ணணும். இது வந்து 0.3784 சென்ட்லேயே இருக்குது. இதை நாங்கள் டச் பண்ணினாங்கள்டால் பின் அப்படியே வந்து இந்த சினாரியோ வந்து ப்ராபபிலிட்டிஸில் ஹையாக இருக்கும். இப்படி ஒரு சினாரியோ நடந்துருக்கு. எல்லாம் ஒரு 1 2 3 4 5 இல்லாட்டிக்கு ஒரு ABC செஞ்சுட்டு பின் வந்து ஸ்டில் லேட்டாக மூவ் டு தி டவுன் சைட் வரலாம். இந்த லாங் டேர்ம் சார்ட் பெரிஷான சினாரியோ உங்களுக்கு காட்டியதுக்கு இந்த 886 ஃபிபனாச்சி டச் பண்ணினாங்கன்றால் இது வந்து ஒரு ரேர் டார்கெட் ஃபார் செகண்ட் வேவ் சொல்லிய மாதிரி மெனி டைம் சொல்கிறேன் நான். இதை நாங்கள் டச் பண்ணினாங்கன்னா பெண் வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ABC என்று அப்படியே வந்து ப்ராபபிலிட்டிஸில் சேஞ்ச் பண்ணி இது வந்து எல்லாம் ஒரு ABCயாக நடக்கலாம்ண்டு. இந்த
382 நாங்கள் டச் பண்ணிட்டு பேன் வந்து ஃபார் அப்சைட் போனோம்னா இதுவும் வந்து ஒரு காமன் டார்கெட் ஃபார் அ பி வேவ். இதுக்கும் அவ்வளோ லோவாக வந்துட்டு பேன் வந்து ஃபார் அப்சைட் போகிறோம் என்றால் பேண்டு அப்படி நாங்கள் வந்து சொல்ல இது வந்து மேபி ஒரு பி வேவாக இருந்துட்டு இப்போ நாங்கள் ஸ்டில் ஒரு சி வேவ் எதிர்பார்த்துட்டு பேன் வந்து நாங்கள் ஃபார் டவுன் சைட் எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்போ நாங்கள் வந்து மீடியம் டைம் ஃப்ரேம் அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம் பேரிஷான சினாரியோக்கு வந்து நாங்கள் என்றால் இந்த சினாரியோ நாங்கள் வந்து இப்படி லாங் டேர்ம் சார்ட்டோட சேமாக இருக்குது எல்லாம் வந்து ஒரு ஏ பி சி செஞ்சுட்டு கொஞ்சம் லோவராக வந்துட்டு செகண்ட் வேவ் லோவராக வந்துட்டு இப்போ இதுலேருந்து ஒரு புல் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வந்து இந்த திரும்ப இந்த லோஸை வந்து இந்த 2023 லோஸை வந்து திரும்ப எல்லாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படியும் வந்து ஒரு சினாரியோ இருக்குது. அதான் வந்து இப்போ இந்த சினாரியோ நடந்துகிட்டு நான் நினச்சோன்ட்ருக்கேன். ஸோ இது வந்து லோவர் டைம் ஃப்ரேம் மீடியம் டைம் ஃப்ரேம் பேரிஷான சினாரியோ. இந்த சினாரியோவில் நாங்கள் வந்து எல்லாம் வந்து ஒரு ஏ பி சி செஞ்சுட்டு ஸோ இதில் வந்து கொஞ்சம் எல்லோரும் வந்து கொஞ்சம் ஃபேக் அவுட் பண்ணலாம் இந்த டைரெக்ஷனுக்கு போகிறதுண்டு. இதுலேருந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு ஸோ இப்போ கொஞ்சம் உள்ளுக்கு ஜூம் பண்ணினாங்கள் என்றால் இதில் வந்து இப்போ உங்களுக்கு தெரியுது நாங்கள் முதல் இப்படி கொஞ்சம் கீழே வந்துட்டு பேன் வந்து இதில் அப்சைட் போகலாம் 1 2 3 4 5 செஞ்சுட்டு பி வேவ் மாதிரி செஞ்சுட்டு ஸோ திரும்ப வந்து இந்த ஹாய்ஸை டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து இதில் லாங்காக போகலாம். பட் நாங்கள் இதுலேருந்து திரும்ப ஒரு ஃபேக் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வரலாம். எல்லோரும் நினைப்பாங்க நாங்கள் திரும்ப ஆல் டைம் லோஸை இந்த 2023 லோஸை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம்ட்டு. பட் இதுலேருந்து இப்போ நாங்கள் எல்லோரும் வந்து இதில் மேபி எக்ஸிட் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் திரும்ப வந்து இந்த லோஸை டெஸ்ட் பண்ணலாம்ட்டு. பட் இதுலேருந்து நாங்கள் ஒரு பம்ப் வந்து அப்சைட் செய்யலாம். இதில் நினைப்பாங்க எல்லோரும் நாங்கள் வந்து திரும்ப இந்த ஆல் டைம் ஹாய்ஸை டெஸ்ட் பண்ணலாம்ட்டு. பட் இதில் என்ன நடக்கும் என்றால் பெண் இதில் இருந்தால் இந்த 1 2 3 4 5 நடக்கும்ட்டு நான் நினைச்சோன்ட்ருக்கிறேன். ஸோ இதில் பெண் ஒரு பிக் கிராஷ் இருக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கலாம். பட் ஸ்டில் வந்து நான் சொல்லிய மாதிரி லாங் டேர்ம் வந்து இதில் ஒரு ஒரு நல்ல சார்ட்டாக இருக்குன்னு நான் நினைச்சோன்ட்ருக்கிறேன். ஸோ உங்களுக்கு விளங்குது. இதில் வந்து நாங்கள் கொஞ்சம் இன்னும் வந்து லாங்கராக ரேஞ்ச் பண்ணலாம். அதான் இப்போ நான் சொல்ல வர போகிறேன் இந்த சினாரியோவில். ஸோ அதுக்காண்டி நான் அட்வைஸ் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் இல்லாட்டி எய்டை வந்து நான் நினைக்கிறேன் இந்த நெக்ஸ்ட் மந்த்ஸுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குமென்று நான் நினைச்சோன்ட்ருக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து ப்ராபபிலிட்டிஸ்க்கு வந்து நாங்கள் என்றால் லாங் டேர்ம் சார்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் டெய்லி வீக்லிக்கு பார்த்துனாங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் பார்த்துருக்கிறோம். பட் நாங்கள் வந்து இதில் வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் லாங்கர் ரேஞ்ச் பண்ணி இல்லாட்டி கொஞ்சம் ஃபார் டவுன் சைட் வந்துட்டு பென் ஸ்டில் ஃபார் அப்சைட் போகிறோம். ஸோ லாங் டேர்ம் சார்ட் இது வந்து புலிஷாக இருக்குது. பட் இப்போ இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் இல்லாட்டி இந்த பேரிஷ் சினாரியோக்கு சொல்லிக்க இப்போதைக்கு வந்து நாங்கள் கிளியர்லியாக சொல்லலாது. கொஞ்சம் ஸ்லைட்லியாக இதுக்கு நான் லீன் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒன் மோர் டைம் லோவராக வந்துட்டு ஒரு செகண்ட் வேவ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 0.2 சென்ட்லேருந்து 0.05 சென்ட் மட்டும் வந்துட்டு பேன் வந்து ஸ்டில் ஃபார் அப்சைட் போகலாம். ஏனென்றால் இதில் வந்து நாங்கள் ஒரு 886 ஃபிபனாச்சி டச் பண்ணியிருக்கிறோம் 2 தரம். ஸோ ஒரு டச் பண்ணிவிட்டு கோல்டன் பாக்கெட் ரெசிஸ்டன்ஸாக இருந்துட்டு பேன் திரும்ப செகண்ட் டைம் இந்த 886 ஃபிபனாச்சி டச் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்காண்டி இது வந்து கொஞ்சம் பேரிஷ் சிக்னல்ஸ் காட்டுது. அண்ட் எங்களுக்கு வந்து இதில் இன்க்ரீஸ் இன் வால்யூம் நடக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஆல் டைம் ஹைஸ் மேபி டெஸ்ட் பண்ணுவோம் என்றால் எங்களுக்கு வந்து இதில் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்படி ஒரு வால்யூம் எங்களுக்கு கிடைக்காட்டி நான் வந்து இப்போ நினைக்கிறேன் ஸ்டில் வந்து நாங்கள் ஒரு ஹையை பி வேவ் செஞ்சுட்டு இப்போ ஸ்டில் வந்து நாங்கள் ஃபார் டவுன் சைட் வரலாம்ட்டு. பட் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஸ்டில் வந்து ஒரு புல் மார்க்கெட்டில் இருக்கிறோம்ட்டு. அது என்னடா பிட்காயின் அப்படின்டா 75Kல இப்போ வந்து ரேஞ்ச் பண்ணிட்டு. ஸோ அதுக்காண்டி நாங்கள் வந்து ஃபார் புல்லிஷ் தான் பார்த்துட்டுருக்கிறோம். as long as சப்போர்ட் ஹோல்ட் பண்ணாட்டி இந்த 0.886 ஃபிபனாச்சி இது வந்து 0.25 சென்ட்ல இருக்குது. இதை டச் பண்ணினாங்கடா அப்படியே நாங்கள் வந்து ப்ராபபிலிட்டிஸில் இப்படி இதுக்கு நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி இது வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்லைட்டே இன்னும் லீன் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் நாங்கள் வந்து ஒரு புல் மார்க்கெட்டில் இருக்கிறோம். அதுக்காண்டி நான் வந்து ஸ்டில் நாங்கள் வந்து ஹாயை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். as long as சப்போர்ட் ஹோல்ட் பண்ணினாங்க என்றால். லோவர் டைம் ஃப்ரேம் வந்து சேமாக இருக்குது. லாங் டேர்ம் சார்ட்டோட சேமாக இருக்குது. as long as வந்து இந்த 886 ஃபிபனாச்சி டச் பண்ணாட்டி இந்த 0.553 சென்ட்ல இருக்குது. இதை டச் பண்ணாட்டி நாங்கள் வந்து இப்படி ஒரு சினாரியோ எதிர்பார்க்கலாம். நாங்கள் இதுலேருந்து ஸ்டேர் கேஸ் மாதிரி மேலே போயின்றிருக்கலாமாண்டு. பட் இதில் வந்து இப்போ எங்களுக்கு இன்க்ரீஸ் இன் வால்யூம் நடக்காட்டி ஏன்னா இது வந்து ஒரு தேர்ட் வேவ் சூனா ஓ லேட்டாக வந்து நடக்கணும். இன்க்ரீஸ் இன் வால்யூம் நடக்காட்டி இப்போ நாங்கள் வந்து இந்த மீடியம் டைம் ஃப்ரேம் பேரிஷான சினாரியோக்கு நாங்கள் லீன் பண்ணிருப்போம். இதில் வந்து நாங்கள் கொஞ்சம் இன்னும் லாங் ரேஞ்ச் பண்ணிட்டு
பண்ணிட்டு பேன் இதில் செகண்ட் வேவ் முடிச்சுட்டு பேன் வந்து நாங்கள் ஃபார் அப்சைட் போகலாம்ண்டு. ஸோ அதான் நான் இப்போ கிளியர்லியாக இப்போ உங்களுக்கு சொல்லி என்றால் ஷார்ட்டாக சொல்லி என்றால் இந்த 0.553 சென்ட் வந்து எங்களுக்கு ஹோல்ட் பண்ணணும். இது ஹோல்ட் பண்ணாட்டி நாங்கள் பின்ன அப்படியே பேர்ஸாக ஸ்விட்ச் பண்ணுவோம். பேன் வந்து எங்களுக்கு இந்த மீடியம் டைம் ஃப்ரேம் லோவர் டைம் ஃப்ரேம் பேர் சினாரியோ தான் இப்படி ஒரு சினாரியோ இருக்கலாம்னு நான் நினைச்சோன்றிருக்கிறேன். ஸோ நினைக்கிற பேர்லாம் சொல்லிட்டு வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு வேல்யூ தந்து ஒரு ஃபீட்பேக் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys. Until next and hopefully see you soon. Take care. See ya.